ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரான் தலைநகர் தெஹரானில் அவரது இல்லத்தில் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. வான்வழி ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்ட ஹனியா ஹமாஸ் அமைப்பின் தலைவராக கருதப்பட்டார். இந்த படுகொலை மூன்றாம் உலகப் போரை தூண்டலாம் என்ற அச்சம் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவி வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹனியாவின் 3 மகன்கள் மற்றும் 4 பேரக்குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் தண்டனை அனுபவிக்கும் என்று ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமினே எச்சரித்துள்ளார். இந்த தாக்குதலை ஒரு அவமானகரமான படுகொலை என்று துருக்கி வர்ணித்துள்ளது. ரஷ்யா, சீனா, கத்தார் ஆகிய நாடுகளும் ஹனியாவின் படுகொலையை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளன. 1963ஆம் ஆண்டு காசா அகதிகள் முகாமில் பிறந்த இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் அமைப்பின் தொடக்கத்திலிருந்தே முக்கிய உறுப்பினராக இருந்தார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஹனியா முக்கிய பங்கு வகித்து வந்தார். தற்போது ஹனியா கொலையால் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் என்னவாகும் என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் இன்னும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.